அனைவருக்கும் இனிய வணக்கம் மாணவர்களே. இன்றைய வகுப்பில் நாம் காணப்போவது இயற்கையில் ஒன்றான புயலை பற்றி காணப்போகின்றோம். இந்த இயற்கையானது அழகானது, அமைதியானது, அற்புதமானது. இந்த இயற்கையை நாம் சீற்றம் கொள்ள வைக்கும் பொழுது அது இவ்வுலகத்தை அழித்து விடுகிறது. அத்தகைய பெரு சீற்றங்களில் ஒன்றான புயலை பற்றி கோணக்காத்து பாட்டு என்ற பாடலின் மூலமாக புயலின் தன்மைகளை பற்றி காணப்போகின்றோம். இப்பொழுது நாம் பாடப்பகுதிக்குள் செல்வோம். கோணக்காத்து பாடலின் நூல்வெளி. நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினர். பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. புலவர் சே. ராசு தொகுத்த பஞ்ச கும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய கோணக்காத்து பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்திலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. இப்பொழுது பாடலை படிப்போம். உருமங்கட்டிய முகிலால் கோணங்காத்து உழன்று உழன்று மெத்த அடித்ததினால் பெரிதான வீடுகள் எல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரைத்தட்டு சரிந்ததங்கே. சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் விண்ணமாச்சுதே. மங்காத காங்கேய நாட்டில் மேட்டுக்காட்டில் மாளாத பருத்தியெல்லாம் கோலாகப் போச்சுதே. ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் மெத்தை வீடு அடியோடே விழுந்ததங்கே. கெடிகலங்கி தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டிக்கொண்டு தான் நடந்து வேகமுடன் கூவென்றார். வாகுடனே தொண்டைமான் சீமை தன்னிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தன்னிலே தானே சேகாரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சுதே. சம்பிரமுடன் கப்பல்கள் எல்லாம் கடலிலே தான் நடந்து வேகமுடன் வரும்போதிலே கொம்பு சுத்தி கோணக்காத்து காலனைப் போல் கோணமலை வந்து கப்பல்தான் கவிழ்ந்ததே. ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோணக்காத்து அலறி அலறி மெத்த அடித்ததனால் மார்க்கமான சாலையில் போன சனங்கள் எல்லாம் மயங்கி மயங்கி மெத்த தவித்தார்களே. தெத்துக்காடு காலப்ப நாயக்கன் பட்டியிலே செத்திருந்த ஆடு மாடு மெத்த உண்டாம் சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடிச்சுதே. இப்படங்கி சேதங்களால் குமரேசா எப்படி பிழைத்து நாங்கள் ஒப்பிதமாவோம். மெய்ப்புடன்வே வேலாயுதங்கொண்டு வருகின்ற விக்கினமெல்லாம் தீர்த்து காத்தீரையா. இந்த பாடலை எழுதியவர் வெங்கம்பூர் சாமிநாதன். இப்பொழுது இந்த பாடலுக்கான சொல்லும் பொருளும் காண்போம். முகில் என்றால் மேகம், கெடிகலங்கி என்றால் மிக வருந்தி, சம்பிரமுடன் என்றால் முறையாக, சேகரம் என்றால் கூட்டம், விண்ணம் என்றால் சேதம், வாகு என்றால் சரியாக, காலன் என்றால் யமன், மெத்தை என்றால் மிகவும், காங்கேய நாடு என்றால் கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்றாகும். இப்பொழுது இந்த பாடலுக்கான பொருளை காண்போம். பாடலின் பொருள். திரண்ட எழுந்த மேகங்களால் உருவான காற்று வேகமாக அடித்ததால் பெரிய வீடுகளின் கூரைகள் எல்லாம் மொத்தமாக பிரிந்து சரிந்தன. வாங்கல் என்னும் ஊரில் அழகாக வைக்கப்பட்ட தென்னம்பிள்ளைகள் எல்லாம் வீணாயின.
அழிவில்லாத காங்கேய நாட்டின் மேட்டு பகுதிகளில் வளர்ந்திருந்த பருத்திச் செடிகள் எல்லாம் சிதைவு அடைந்து வெறும் குச்சிகளாக மாறின. அழகிய சுவர்களை உடைய மாடி வீடுகள் அடியோடு விழுந்தன. ஆடவர் தம் மனைவி பிள்ளைகளுடன் கூ கூ என்று அலறியபடி ஓடினர். தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாக ஒடிந்து விழுந்தன. கடலில் விரைந்து வந்த கப்பல் யமனைப் போல வந்த பெருமழையினாலும் சுழல் காற்றினாலும் கவிழ்ந்தது. ஆற்காடு முதல் மைசூர் வரை வீசிய புயலால் சாலைகளில் சென்ற மக்கள் தடுமாறி தவித்தனர். தெத்துக்காடு, காளப்பநாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளில் ஏராளமான ஆடு மாடுகள் இறந்தன. சித்தர்கள் வாழும் கொல்லிமலையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் புயல் அடித்தது. முருகப் பெருமானே, இத்தகைய அழிவுகளை நாங்கள் எங்கு தாங்குவோம்? எங்களுக்கு வருகின்ற இடர்களை எல்லாம் தடுத்து எங்களை காப்பாயாக. இவ்வாறு புயலின் சீற்றங்களை குறித்து இந்த கோணக்காத்து பாடல் விளக்குகின்றன. தமிழ்நாடு புயலால் தாக்குண்ட போது நாட்டுப்புற பாடல் வடிவில் பாடப்பட்ட பாடல்தான் கோணக்காத்து பாடல். மீண்டும் அடுத்த வகுப்பில் காண்போம். நன்றி, வணக்கம்.